யாரோட வந்து கொள்கை சமரசம் வந்து கிடையாது. அவர் ஏற்கனவே வந்து அழகாக டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. கொள்கை எதிரியார், அரசியல் எதிரியாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியோட உள்ளர்த்தம் என்னென்னா, ஒரு பிரதானமான பத்திரிகை வந்து செய்தி வெளியிட்டாங்க. அதிமுகவும் தாவேகவும் கூட்டணின்னு சொல்லும்போது இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. தாவேக தரப்புலேருந்து மதிப்புக்குரிய புசி ஆனந்த் அவர்கள் வந்து அறிக்கை விட்டாங்க. எங்களுக்கு வந்து கூட்டணி கிடையாது, அதிமுகவோட நாங்கள் போகல, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போது 2 வார காலம் ஆச்சு. என்டிஏல வந்து திமுக அது தாவேக்கா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அது அவங்க வந்து சொல்லலை. ஆனால் அந்த கட்சியின் மற்ற உறுப்பினர்கள் சொல்கிறது வந்து பெருசாக அது செய்தி ஊடகங்களில் வந்து போய் சேரலாம். ஆனால் நிச்சயமாக இதை வந்து சொல்லியிருக்கணும். ஏன்னா தொண்டர்களுக்கு மத்தியிலே வந்து இன்றைக்கி குழப்பம் இருக்குது. இவங்க வந்து எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றது. ஸோ அதை வந்து ஒரு கிளியர் அஜெண்டா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த குழப்பம்லாம் வந்திருக்காதுன்றது என்னோட பார்வை. அது நிச்சயமாக அது கூடிய விரைவில் வந்து தலைவரோ இல்லை பொதுச்செயலாளரோ சொல்லும்போது கிளாரிட்டி வந்துடும். ஏன்னா அவங்க செயல்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க வந்து நிச்சயமாக வந்து கொள்கை எதிரியான பாஜகவோட போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க இன்னும் வந்து 11 மாத காலங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக இவங்க பின்னாடி யார் வந்தாலும் சரி இவங்க தலைமையில் தான் வந்து கூட்டணி வந்து அமையும். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பாஜக தரப்பில் தமிழக வெற்றி கழக வா அப்படின்ற மறைமுக அழைப்பு தானே இன்னும் அதிகாரப்பூர்வமாக புறக்கணிக்கல, நிராகரிக்கல அப்படின்னு சொல்கிற அழைப்பு எப்படி பொருள்படும் அப்படின்னா அவங்க வெளிப்படையாக கூப்பிட்றாங்க, எஸ் கூட்டணியோட வாங்க அப்படின்றதானே புரிஞ்சுக்க முடியாது. இல்லை அது வந்து ஒரு அரசியல் கட்சின்னும் போது இங்கே வந்து எப்படி வேணாலும் கேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுவாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்போ இரு துருவங்களாக அதிமுகவும் திமுகவும் இங்கே இருந்தாலும், ஆனால் தமிழகம் நலம் சார்ந்த பிரச்சனை வரும்போது திமுக அதிமுகவும் கடுமையாக வந்து இங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதுபோல தான் இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் அவங்க வந்து கூட்டணி இருந்தாலும் சேர்த்துக்கிட்டாலும் அடிஷ்னலாக ஒரு பிளேயர் வந்து புது பிளேயர் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னல் வேல்யூ இருக்குன்றதுனால நிச்சயமாக வந்து பேசுவாங்க.